Hello guys, welcome to Mastery by Learning YouTube channel. So Matrix and Calculus அப்படின்றது first year எல்லா engineering studentsக்கும் வரும். ஸோ அதில் அப்கமிங்கில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டார்ஸ் இது ஃபுல்லாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ இஸ் கிவன் பை ஒரு டிட்டர்மினண்ட்டில் ஒரு கொடுத்துருக்கோம். இப்போ ஏன்றது என்னென்னா ஒரு மேட்ரிக்ஸ், ஓகேங்களா. ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ் 2x2 இருக்கலாம், இல்லை 3x3 இருக்கலாம். ஸோ determinant of A minus lambda I. Iன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, 1 0 0 1. அது ஏன்றது மேட்ரிக்ஸ், இந்த லாம்டான்றது ஒரு கான்ஸ்டன்ட். இதை வச்சு தான் ஃபுல் ப்ராப்ளமே இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஜென்ரல் ஃபார்ம்ன்றப்போ 2 டைப்ஸ் நம்ம இருக்கும். ஒன்று வந்து 2x2 மேட்ரிக்ஸ், இன்னொன்று வந்து 3x3 மேட்ரிக்ஸ். 2x2னா எப்படின்னா 2 rows and 2 columns, அதுதான் 2x2ன்னு சொல்லுவாங்க. 2 row இருக்கும், 2 column இருக்கும், ஓகேங்களா. அது 2x2 மேட்ரிக்ஸ். 3x3 மேட்ரிக்ஸ்னா 3 rows and 3 columns இருக்கும், ஓகேங்களா. 3 row and 3 columns இருந்துச்சுன்னா அது 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா ப்ளஸ் S2. இந்த S1ம் இந்த S2ம் தான் கண்டுபிடிக்கணும். இந்த கோஎஃபிஷியன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஈக்குவேஷனில். எல்லாமே உங்களுக்கு சம் போடும்போது உங்களுக்கு புரியும். இப்போ ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் 3x3 மேட்ரிக்ஸ்க்கு இது. ஸோ இத்தனை டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. இது வந்து ஏக்கு, அதாவது மேட்ரிக்ஸ் ஏவோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனாக இப்படி சொல்லுவோம். இந்த ரெண்டுமே வந்து ஜென்ரல் ஃபார்ம், ஓகேங்களா. இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2x2 மேட்ரிக்ஸில் பார்க்கலாம். ஸோ ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது தான். இப்போது மெத்தட் 1 பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிற ஒரு கொஷின். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை எடுக்கலாம். எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதை எடுத்துக்கலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லாம்டா I. ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஏ மேட்ரிக்ஸ் நமக்கு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். மைனஸ் லாம்டான்ற இந்த கான்ஸ்டண்ட்டை அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் 1 0 0 1. ஸோ டயகனல் ஃபுல்லாக 1 இருக்கணும், மீதி எல்லா இடத்துலையும் 0 இருக்கணும். அதுதான் அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸோட மீனிங். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு 0. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா வெளியில் இருக்கிற அந்த லாம்டாவை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ லாம்டாவோட எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லாம்டாவோட 1 மல்டிபிள் பண்ணுங்கள், லாம்டான்னு வரும், ஓகேங்களா. லாம்டாவோட 1 மல்டிபிள் பண்ணால் லாம்டாவோட 0 மல்டிபிள் பண்ணால் 0. ஏன்னா 0வோட எது மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ 0. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த 2 ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தேர்ட் ஸ்டெப் வந்து இங்கே மைனஸ் இருக்குது பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். A மைனஸ் லாம்டா I தான் கொஷனில் இருக்குது. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணணும். 1 மைனஸ் லாம்டா, 2 மைனஸ் 0, நெக்ஸ்ட்டு 0 மைனஸ் 0, 2 மைனஸ் லாம்டா போட்டு நெக்ஸ்ட்டு வந்து 1 மைனஸ் லாம்டா அதை அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மைனஸ் 0 2ன்னு தான் வரும். நெக்ஸ்ட்டு 0 மைனஸ் 0 0, 2 மைனஸ் லாம்டா அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் கிளியர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா மேட்ரிக்ஸில் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷனா இதையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு இது லாம்டா இருக்கிறதால ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கிறதால நீங்கள் அப்படியே நீங்கள் அந்த மல்டிப்பிளை இப்படி ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மைனஸ். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் உங்களுக்கு தெரியலைங்களா. நம்ம இப்போது இங்கே இது ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்கள். ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் நம்ம எப்படி பண்ணுவோம், 2 3s are 6ன்னு போடுவோம். அண்ட் தென் மைனஸ் 2 1s are 2ன்னு போடுவோம். நெக்ஸ்ட்டு 4 நம்ம ஆன்சர் எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்கே இந்த கான்ஸ்டன்ட் இருக்கிறதால நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் 0 வரும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா இந்த 1 இருக்குது இல்லைங்களா, இந்த 1 இந்த 2வாலையும் மல்டிபிள் பண்ணணும், இந்த லாம்டாவாலையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 2s are 2 இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். மைனஸ் நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் எப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 1ஓட 2 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த 1ஓட லாம்டாவையும் பண்ணணும். ஸோ லாம்டாவை பண்ணும்போது இங்கே என்ன வேல்யூ இருக்குது, மைனஸ். ஸோ மைனஸ் லாம்டா. நெக்ஸ்ட்டு இந்த லாம்டாவை வச்சு இந்த 2வையும் பண்ணணும், இந்த லாம்டாவையும் பண்ணணும். ஸோ லாம்டா இன்ட்டு 2
2 இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -2 லாம்டான்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த லாம்டா வச்சு 2 பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட்டு இது இந்த லாம்டா வேல்யூ இன்னொரு வேல்யூவையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம். ஸோ லாம்டா இன்ட்டு லாம்டா, லாம்டா ஸ்கொயர்னு வரும். இங்கே பாருங்கள் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இது உங்களுக்கு ஜென்ரலாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே தான், ஒரு வேல்யூ வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே பண்ணணும். அதே மாதிரி இந்த வேல்யூ வச்சு நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் பண்ணணும். அந்த வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்கிறது. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா லைக் ஹையர் டேர்ம்ஸ்லேருந்து கொண்டு போங்க. ஃபஸ்ட்டு வந்து லாம்டா ஸ்கொயர் எழுதிக்கோங்க, மைனஸ் இதை ப்ளஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கேயும் லாம்டா இருக்குது, இங்கேயும் லாம்டா இருக்குன்னா அப்போ இதோட கோஎஃபிஷியண்ட்டை நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லைங்களா. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் இங்கே எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறது தான் அடுத்தும். ஸோ 1 அதுக்கப்புறம் இந்த 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3 வரும். இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது குவாட்ராட்டிக் ஃபார்மில் இருக்குது. ஏன்னா ஸ்கொயர் லாம்டா ஸ்கொயர் லாம்டா அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட்டு இந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லைங்களா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த குவாட்ராட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதை தான் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 2 இருக்குது. ஸோ 2 எந்த 2 நம்பராலும் மல்டிபிள் பண்ணால் 2 வரும். அதே அந்த 2 நம்பரை ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கணும். அதுதான் இந்த குவாட்ராட்டிக்கோட மெத்தட். லைக் இப்போ பாருங்கள், 2 1s 2 பண்ணால் எனக்கு 2 கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து நமக்கு இந்த மிடில் என்ன இருக்குது, 3ன்றது வரும். என்ன 3 -3 நமக்கு ஆன்சர் கிடைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு 2 1s 2, இதை நான் ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பண்ணி எனக்கு கரெக்டாக எனக்கு 3 வரணும். இப்போ 2 1s 2, இந்த 2வையும் இந்த 1ஐயும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 3 கிடைக்கும். எனக்கு 3 கிடைக்குது. இப்போ எனக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். அப்போ கண்டிப்பாக எனக்கு இங்கே மைனஸ் சிம்பிள் வந்தாலும் அப்போ நம்ம இங்கே எப்படி போடலாம், இங்கே ரெண்டுமே எனக்கு ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமும் நான் ப்ளஸ்ஸும் பண்ணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் போட்டால் தான் எனக்கு ப்ளஸ்னே வரும். ஸோ அப்போ நான் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் போட்டுக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக எனக்கு பெரிய நம்பருக்கான சைன் வரப்போ நம்ம -3 போட முடியும். ஓகேங்களா, இந்த மெத்தட் புரிஞ்சிச்சுங்களா. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஏன்னா 2வையும் 1ஐயும் ப்ளஸ் பண்ணால் தான் எனக்கு 3 கிடைக்கும். நான் அப்போ ப்ளஸ்ஸும் பண்ணியாகணும், அதே சமயத்தில் எனக்கு இங்கே மைனஸும் வந்தாகணும்னா இதுதான் மெத்தட். மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ்ஸும் பண்ணிட்டேன், பெரிய நம்பருக்கான சைனும் எடுத்து நான் இங்கே போட்டேன். இப்போ எனக்கு 3 கரெக்டாக இங்கே வந்துருச்சு. ஸோ ஆன்சர் எனக்கு என்னென்னா எக்ஸ் எப்படி எழுதணும்னா x - 2 நெக்ஸ்ட்டு x - 1 ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் ஸ்டெப் தான் இது. ஸோ இந்த லாம்டாவை லாம்டா இஸ் ஈக்குவல் டு இந்த -2வை ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போச்சுன்னா இப்படி கிடைக்கும். அண்ட் இது வந்து என்னவா மாறும், 1ஆக மாறும். ஸோ அதுதான் இப்படி எழுதியிருக்காங்க. சாரி, இங்கே ப்ளஸ் வரும். ஏன்னா -2 இருக்குது, ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேங்களா, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை குவாட்ராட்டிக் ஃபார்மில் கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவல் டுக்கு அந்த சைட் கொண்டு போயிடுங்க. ஈக்குவல் டுக்கு அந்த சைட் கொண்டு போயிட்டு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஐகன் வேல்யூஸ். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் மெத்தட். பாருங்கள், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் a - lambda i யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் போட்டு ஐகன் வேல்யூஸை கண்டுபிடிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் இதை நம்ம பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸி மெத்தட். ரைட், இங்கே பாருங்கள், அதே கொஷின் தான் இங்கே நான் எடுத்திருக்கேன். அதே கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நான் போட்டிருக்கேன். இப்போது இதில் வந்து நீங்கள் S1ஐயும் S2ஐயும் கண்டுபிடிச்சிட்டா போதும். எப்படின்னு பாருங்கள், S1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டயக்னல் இது வந்து 2x2க்கு மட்டும்தான். 3x3க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா 3x3க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். S1 S2 S3 3 வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது 2x2ன்றதால நீங்கள் 2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சா போதும். இது எப்படி லிங்க் ஆகுதுன்றது நான் சொல்கிறேன், கவனமாக எல்லோரும் கேளுங்க. S1 கண்டுபிடிக்கணும்னா டயக்னல், சம் ஆஃப் டயக்னலில் இந்த க்ராஸில் இருக்கிற வேல்யூஸஸ் அதை நம்ம சம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே க்ராஸாக இருக்கிறது 1 2. ஸோ இதை ப்ளஸ் பண்ணணும். 1 + 2 = 3. ஸோ S1ஓட வேல்யூ என்னது, 3. நெக்ஸ்ட் S2 கண்டுபிடிக்கணும்னா இது காமன். நீங்கள் எல்லா 2x2லையுமே நீங்கள் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுதான் காமன். S1 கண்டுபிடிக்க நீங்கள் டயக்னல் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும். S2 கண்டுபிடிக்க டிட்டர்மினன்ட் ஆஃப் A எடுக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A எடுத்திங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த க்ராஸை மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 1s 2 மைனஸ் சேம் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். 0 2s 0. தென் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2. S2வையும் எனக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த S1ஐயும் S2வையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். S1 இருக்கிற இடத்துல 3ன்னு போடுங்க, S2 இருக்கிற இடத்துல 2ன்னு போடுங்க. கண்டுபிடிச்சிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஈக்குவேஷனும் பிஃபோராக போட்ட சம்மில் லாஸ்ட்டாக ஒரு ஈக்குவேஷனும் வந்திருக்கும் பாருங்கள். நம்ம இதை எவ்வளோ சீக்கிரமாக ஃபைண்ட் பண்ணிட்டோன்னு பாருங்கள் மெத்தட் 2ல். இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு சின்ன இந்த ஒரு ஈக்குவேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா.
ஸோ இதுதான் வந்து சிம்பிள் மெத்தட்ஸ். இப்போ ஐகன் வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிபெண்ட் ஆகும். இது வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது மட்டுமே கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டெப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போடுங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னா இந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு பாருங்களேன், இங்கே லாஸ்ட் ஸ்டெப்பாக தான் இது நம்ம கண்டுபிடிக்கும். இதெல்லாம் சால்வ் பண்ணி லாஸ்ட்டாக இந்த ஈக்குவேஷன் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் குவாட்ரட்டிக் ஃபார்ம் கண்டுபிடிச்சி நீங்கள் வேல்யூ போடுவீங்க. இங்கே பாருங்கள், சிம்பிளாக நீங்கள் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இதை வச்சு S1 S2 ஃபைன் பண்ணி இந்த ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், நம்ம 2 பேஸாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இந்த வேல்யூ வரத்துக்கு நம்ம யோசிக்கணும். 2 1s are 2, அதுவே இந்த ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம். இது மெத்தட் 2. மெத்தட் 2 வந்து ரொம்பவே ஈஸி. நீங்கள் இன்கேஸ் மெத்தட் 1 யூஸ் பண்ணால் கூட நீங்கள் இங்கே போட்டிருக்கிறது கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் போட்டு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஜென்ரலாக ரொம்ப பெரிய சம்மாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரொம்ப ஒரு 4 மார்க்லையோ இல்லை 5 மார்க்ஸ்லையோ ஜஸ்ட் வந்து நீங்கள் ஐகன் வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ப்ரீஃபாக எழுதிங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும். பட் பெரிய பெரிய சம்முக்கெலாம் மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து 2x2க்கு நான் கொடுத்துருக்கிறது. நம்ம அப்கமிங்கில் 3x3 நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ட்ரை யுவர் செல்ஃப் கொஷின் ஒன்று கொடுக்குறேன். இந்த கொஷினுக்கு நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா மெத்தட் 1 மெத்தட் 2 யூஸ் பண்ணி நீங்கள் இதை சால்வ் பண்ணணும். ரெண்டுத்துக்குமே சால்வ் பண்ணுங்கள். ரெண்டு சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கணும். இங்கே எப்படி எனக்கு லாம்டா 1/2 கிடச்சிருக்கோ அதே மாதிரி இங்கேயும் 1 2 தான் எனக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ரெண்டு மெத்தடும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே 2x2க்கு வந்து ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஐகன் வெக்டார்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலான்றது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தென் அதுக்கப்புறமா நம்ம 3x3 மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபுல்லாகவே நம்ம இந்த மேட்ரிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. தென் உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.